அனைவருக்கும் முதல் சரவணின் அன்பு வணக்கங்கள். இப்போ பார்க்கக்கூடிய சின்னம் தோத்துன்ற சின்னம். இது கடுஷியஸ் சொல்லவும் படுது. இது எகிப்தியர்கள் ரகசியமா அவங்களுடைய பயன்பாட்டில வச்சுட்டு இருந்திருக்காங்க. இது நோய்கள நீக்கி ஆரோக்கியம் தர்றதுக்கு இந்த சின்னத்த பயன்படுத்தலாம். இது மருத்துவத் துறையில சிறந்து விளங்குறதுக்கும், கற்பிக்கும் திறன் சிறப்படையவும், முக்கால வினைகள முடிவுக்கு கொண்டு வரவும், செய்த தவறுக்கு மன்னிப்பு அ வாங்கவும், மறுவாழ்வு பெற்றிடவும் இத யூஸ் பண்ணலாம். கற்பனை திறன், எழுதுதிறன், பேச்சு வல்லமை பெற்றிடவும் இத யூஸ் பண்ணலாம். சுபயோகம், பேரதிர்ஷ்டம் உருவாகவும் இத பயன்படுத்தலாம். நோய் நீங்குவதற்கு சரியான மருந்து கிடைக்க கூட நம்ம இத யூஸ் பண்ணலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. 1892ல வீரத்துறவி விவேகானந்தர் ஒரு சம்பவத்தில போது அ நோய பத்தி பின்வருமாறு சொல்றாரு. பெரும்பாலான நோய்கள் மனம் சம்பந்தப்பட்டவை. மனநிலைமையை மாற்றுவதன் மூலம் பல நோய்களை குணப்படுத்தலாம்னு சொல்றாரு. இன்றைக்கு சுமார் 125 வருடங்களுக்கு முன்பே சுவாமி விவேகானந்தர் இக்கருத்த சொல்லியிருக்காரு. நவீன மருத்துவ விஞ்ஞானம் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு இக்கருத்த வெளியிட்டிருந்தது. அதாவது 80% நோய்கள் மன சம்பந்தப்பட்டவைன்னு சொல்லியிருக்கு. நோய்க்கு உள்ளானவங்க தினசரி இரவு தூங்கும்த்துக்கு முன்னாடி இந்த படத்த 10 நிமிடங்கள் பார்த்துட்டு தூங்குனா, படிப்படியா நோயினுடைய வேகம் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். படத்த பார்க்கறதுக்கு உதாரணமா ஒரு வாக்கியங்கள திருப்பி திருப்பி சொல்லலாம். அஃபர்மேஷன் மாரி. வணக்கம்னு 3 முறை சொல்லிட்டு, நான் முழு ஆரோக்கியம் பெற வேண்டும். இது மாரி 3 முறை சொல்லணும். நான் முழு ஆரோக்கியம் பெற வேண்டும். இந்த கடுஷியஸ் சின்னத்த 10லேருந்து 15 நிமிடம் அத நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். நான் முழு ஆரோக்கியம் பெற வேண்டும். இது மாரி 3 முறை சொல்லணும். நான் முழு ஆரோக்கியம் பெற வேண்டும். அதுக்கப்புறம் நன்றி, நன்றின்னு 3 முறை சொல்லிட்டு இத முடிச்சுக்கலாம். இத நீங்க படுக்கிற அறையில உங்களுடைய காலுக்கு நேரா மேல மாட்டுனீங்கன்னா, தூங்கும்போது படுத்துட்டு தூங்குறதுக்கு இது வசதியா இருக்கும். இது மாரி பார்க்கறதுனால உங்களுடைய ஆழ் மனதில போய் பதியும். இது நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். ஆ ஆரோக்கியம் மேம்படும். இத தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.